ஜென்ராம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். விஜயுடைய தாவேகா கட்சியுடன் பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக கணிப்பாளர் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்திருப்பதாக தகவல். 2 நாட்களாக சந்திப்பு, ஆலோசனை கூட்டமெல்லாம் நடைபெற்றது, செய்திகள் அறிந்தோம். இந்த சூழலில் 15லேருந்து 20% வாக்குகள் தாவேகாவுக்கு இருக்குன்னு பிகே வந்து ஒரு கணிப்பை முன்வைக்கிறாரு. அந்த கணிப்பு எப்படியான கணிப்பு? இந்த வியூக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவர் பங்கேற்கிறதுனால இது தாவேகாவுக்கு என்ன மாதிரியாக இருக்கும்? தமிழ்நாடு அரசியல்ல இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? 2020 முன்னாடி தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? ஒரு சுதந்திரமான சந்தை, வணிக பொருளாதாரம், எல்லாமே வணிக பொருள் தான், கடைச்சரக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளாதார அமைப்புக்குள்ள வணிகம் வந்து இது போன்ற சர்வேக்களால தொடர்ந்து நடத்த முடியும். ஆனா அரசியலும் இப்போது அந்த இடத்துக்கு வந்து நிற்குது. அது வந்து ஒரு வளர்ச்சி போக்கா அல்லது தேய்வா அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய வேற விஷயம். ஆனா 15லேருந்து 20% வாக்குகள் தவேகாவுக்கு இருக்கு அப்படின்னு இவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு சர்வே எடுத்திருப்பாரு. அவங்களுடைய டீமோட அவர் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாரா, அல்லது பழைய இமேஜை வச்சுட்டு அவர் சொல்வது வந்து சர்வேக்கு பிறகுதான் சொல்றாருன்னு நீங்களும் நானும் மற்ற நண்பர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அசம்ஷன்ல அது சொல்லப்படுகிறதா அப்படிங்கிறது தெரியல. தேர்தல் மூலமாக அது மெய்ப்பிக்கப்படவில்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அது உண்மையாக வெளிவரவில்லை. அவங்க எடுத்த சர்வேல, சொந்தமாக அவர்கள் எடுத்த சர்வேல ஒரு வேளை அப்படி வரலாம். அப்படி பார்த்தா வேற சர்வேக்கள் வந்து 6% வாக்குகள் தான் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி வேற சர்வேக்கள் எடுத்தவங்களையும் எனக்கு தெரியும். அந்த சர்வேயும் 6% வாக்குகள் தான் இருக்கிறதாக சொல்லுது. ஸோ உண்மையான நிலைமையை கண்டுபிடிக்கணும்னா இந்த இரண்டுக்கும் இடையில சராசரி பார்க்கணுமான்னு அடுத்தாப்புல கேட்டுறாதீங்க. அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது தேர்தலில் வந்துட்டாருனாலே தெரிஞ்சு போகும். நீங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. எந்த விதமான அரசியல் சூழலுக்குள்ள அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுல இருந்து தான் சவாலை பார்க்கணும். அவருடைய முதன்மையான நோக்கம் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது அப்படிங்கிறது தான் அவர் பேசக்கூடிய பேச்சிலிருந்து, மாநாட்டில் பேசிய பேச்சிலிருந்து, அவருடைய பிரதிநிதிகள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசக்கூடிய பேச்சிலிருந்து தெரியுது. அரசியல் எதிரி அப்படின்னு, கொள்கை எதிரி அப்படின்னு, சித்தாந்த எதிரி அல்லது கொள்கை எதிரின்னு பாரதிய ஜனதா கட்சியை சொன்னாலும் கூட அவர்களுடைய முதன்மையான இலக்காக அரசியல் எதிரியாக அவங்க நினைக்கக்கூடிய திமுக தான் இருக்குது. அந்த நிலைப்பாடு தான் அவர்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு. ஏன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க வந்து சேர்றாங்க. அப்படி பார்க்கும்போது அதிமுகவோடோ அல்லது ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய, நீங்க சொல்லி குறிப்பிட்டிருக்கக்கூடிய தலைப்புல குறிப்பிட்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் கொண்ட கட்சிகளாக இருக்கு. அவர்களிடமிருந்து தான் இவர் ஓட்டை பிரிக்க வேண்டியது வரும். அதனால ஒரு புதிய கட்சி வந்து தங்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்கும் விதத்துல இருக்கும்போது இந்த கட்சிகள் முழுமனதோடு விஜயோடு சேர்ந்து வேலை செய்யும் என்று நம்புவதற்கு இடமில்லை. அது போக அவர்களுடைய கான்ஃபரன்ஸ் ஸ்பீச்சை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, நாங்க எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களோடு வருபவர்களுக்கு கூட்டணியில் இடம் உண்டு, அதிகாரத்தில் பகிர்வு உண்டு அப்படின்னு சொன்னாரு. அப்படி என்றால் அந்த கூட்டணிக்கு தலைமை வந்து தேவைக்காதான் அப்படிங்கிறத எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களே கூட உங்க தலைப்புல முதல்ல தேவைக்காதான் எழுதியிருக்கிறீங்க. அதிமுக ஏற்கனவே 22% வாக்குகளை பெற்ற கட்சியாக இருந்தாலும் கூட நீங்க அதிமுக, பாமக, தேமுதிக, தவேகா அல்லது அதிமுக தவேகான்னு நீங்க எழுதல, தவேகாவை முதல்ல எழுதியிருக்கிறீங்க. அது அந்த சப்ஜெக்ட பேசுறதுனால எழுதப்பட்டது வந்து நீங்க சொல்ற வாக்கு சதவீத அடிப்படையிலேயோ புரோட்டோகால் அடிப்படையே இல்லை. தாவேகா தான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்காங்க. இவங்க கூட அவங்க சேருவாங்களா அப்படிங்கிறது, அதனாலதான் சாத்தியமாங்கிற கேள்வியையும் போட்டிருக்கோம். மற்றபடி வந்து புரோட்டோகால் படி அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி அதிமுக, வாக்கு வங்கி உள்ள கட்சியும் அதிமுக தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிறாங்கிற அடிப்படையில தாவேகா முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. நீங்க எந்த மாதிரி அணுகுமுறையில அப்படி போட்டிருந்தாலும் அப்படி இருப்பதே அவர்களுக்கு ஒரு பெரிய கிளைம் எடுத்துக்கொள்வதற்கான ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன்.
மற்றபடி இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை தான் அவங்க பிரிக்க வேண்டியது வரும். அது இவர்களோட தான் பிரிக்கணும். இந்த கட்சிகள் எல்லாமே சேர்ந்து திமுகவுக்கு எதிராக இருந்த சூழல்ல தான் 21 தேர்தல் நடந்தது. அந்த 21 தேர்தலில் எல்லாரும் ஓரணியில தான் நின்னாங்க. அப்படி இருந்தும் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டத்துல திமுக அணி தான் வெற்றி பெற்றது, இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த 3.5 ஆண்டு காலத்துல இந்த திமுக அணிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு தியரிய மக்கள் மனசுல விதைக்க முயற்சி செய்யறாங்க, அதிருப்தி இருக்கிறதாக. அது 3 ஆண்டுகளாகவுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நடந்த எந்த தேர்தலும் அவர்கள் கூற்றை மெய்ப்பிக்கவில்லை. திமுக தான் எல்லா தேர்தல்களையும் ஜெயிச்சிட்டு இருக்குது. அதற்கு அந்த வெற்றிக்கு காரணங்கள் வேறு ஏதாவது சொல்லிட்டு ஆனா அதிருப்தி இருக்குதுன்னு அவங்க தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கலாம். அதே மாதிரி அந்த அதிருப்தின்னு இருக்கிறதாக இருந்தாலும் அதை இவங்க தான் என்கரேஜ் பண்ணணுமே தவிர, அவங்களுக்குள்ளதான் என்கரேஜ் பண்ணணுமே தவிர, புதிதாக திமுக அணியில் இருந்து அவர்களுடைய வாக்குகள் எதுவும் இவர்களுக்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது இந்த சவால்கள் எல்லாம் எதிர்கொள்வதற்கு, அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இவங்க வளர விடாமல் செய்வதற்கு இந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் முயற்சி செய்யக்கூடும். இந்த அணியில இருக்கக்கூடியவர்கள், அதாவது திமுக எதிர்ப்பணியில இருக்கக்கூடியவர்கள் முயற்சி செய்யக்கூடும். அதை ஹேண்டில் பண்றதும் விஜயோட பொறுப்பு. அது போக கட்சி ஆரம்பிச்ச உடனேயே நேரடியாக வேறு எந்த விதமான களத்தையும் பார்க்காம சட்டப்பேரவை தேர்தல் தான் அப்படின்னு ஒரு கட்சி ஜனநாயகம், நிர்வாகம் போன்ற எல்லா விஷயங்களையும் ஒரு தேர்தலாக, வெறும் தேர்தலாக மட்டும் சுருக்கி பார்க்கின்ற ஒரு அணுகுமுறையை தான் தவேகா கொண்டிருக்கிறதோ அப்படின்னு அவர்களுடைய நடைமுறை. எதன் அடிப்படையில நீங்க அதை முன்வைக்கிறீங்க? என்ன செய்திருக்கணும், அதை என்னத்தை அவங்க மிஸ் பண்ணாங்க, இந்த பார்வை உங்களுக்கு வைக்கிறீங்க? திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்வதுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. பாஜகவுக்கு எதிராக செய்யும் அரசியலை விட திமுகவுக்கு எதிராகத்தான் எல்லா அரசியலையும் செய்ய போறோங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக திமுக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சுட்டிக்காட்டி மக்களிடத்துல போகும்படி எந்த விதமான நிகழ்வுகளும் அவர்களிடத்துல இல்லை. இந்த ஓராண்டு காலத்துல இல்லை. கட்சி தொடங்கிய ஓராண்டு காலம் ஆயிருக்குல்ல, அந்த ஓராண்டு காலத்துல அந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வுகள் எதுவும் இல்லை. பரந்தூருக்கு போனதை தான் அவங்க சொல்லணும். ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கிறோம், பரந்தூருக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு 2-3 நிகழ்வுகள் சொல்ல முடியும். அதை தாண்டி மீறி என்ன கல்வி உதவித்தொகை கொடுத்தது, மாணவர்களுக்கு சில பொருட்களை கொடுத்ததுங்கிற மாதிரி நிகழ்வுகளை தான் சொல்ல முடியும். பொலிட்டிக்கலா மக்களிடத்துல போய் சேர்வதற்கு, கொள்கைகளை மக்களிடத்துல எடுத்து சொல்வதற்கு அப்படிங்கிற மாதிரியான திசையில கட்சி பெரிதாக நகரவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பரந்தூருக்கும் கூட ரொம்ப பலவிதமான சூழலுக்கு பிறகு வந்து சேர்ந்தாரு. அது என்ன சூழல்னு சொன்னேன்னா அது இன்னொரு விவாதத்துக்கு இட்டு செல்லும். அந்த பஞ்சாயத்து தனியாக ஓடட்டும். இப்படி இருக்கும்போது அதிமுகவை 3வது இடத்துக்கு நகர்த்த வேண்டும், 2வது இடத்தை நாங்கள் பிடிக்க வேண்டும், அல்லது திமுகவை 2வது இடத்துக்கு தள்ளிட்டு முதல் இடத்துக்கே நாங்க வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல அதிமுகவை பின்னால தள்ளிட்டு வரணுங்கிற நோக்கத்தோட பிஜேபி கூட்டணி சேர்ந்து இருக்குது. அது ஒண்ணு இருக்கு. டிவிகேயும் அதே நோக்கத்துல தான் அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எளிதாக அதிமுக விஜய் கூட்டணியை பாஜகவும் ஏற்றுக்கொள்ளாது. அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வெவ்வேறு தடைகள் மூலமாக இது நடக்க விடாமல் செய்வதற்கு அவர்களும் முயற்சி செய்யக்கூடும். அப்படி இருக்கும்போது அவர் களத்துக்குள்ள வந்து இந்த காய்களை எல்லாம் நகர்த்த தொடங்கும் போது அரசியல் களம் அவ்வளவு எளிதான களம் அல்ல என்பதை விஜய் உணர்வார் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். பிரிந்து நின்றால் வெற்றி பெற முடியாது. நமக்கு மற்ற எல்லாவற்றையும் விட திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதுதான் நமது நோக்கம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்படி, அதாவது தங்களுடைய அடையாளங்களை தொலைத்து கொண்டு இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும்ங்கிற அளவுக்கு ஒவ்வொருவரும் முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு எந்த விதமான மோட்டிவேஷனும் இல்லை திமுகவுக்கு எதிராக. அதனால திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யறோம்னு வர்றாங்களே தவிர திமுகவை இந்த 26ல திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கித்தான் ஆகணும் அப்படின்னு வெறிகொண்டு வேலை செய்வதற்கான எந்த அவசரமும் அவர்களுக்குள்ள இல்லை. அதனால தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதுதான் இயல்பானதும் கூட.
அந்த வகையில நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கூட வருவது ரொம்ப ரொம்ப கடினமானது. இல்ல, எனக்கு அந்த கூட்டணி குறித்த இன்னொரு கேள்வி இருக்கிறது. அதிமுக ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப இவர் ஓபன் கால்ல எல்லாரையும் கூட்டணிக்கு அழைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் அதை அதிமுக எப்படி அணுகும்? அதிமுகவுடைய இன்றைய நிலைப்பாடு அடிப்படையில அவங்க வந்து தாவேகாவை பெருசா விமர்சிக்கல. ஆனா அதற்காக அவங்க கூட்டணிக்கு போனாங்கன்னா தாவேகா அவங்களுடைய ஓட் பேங்க தெரியாம இவங்க எப்படி போவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. முதலமைச்சர் கேண்டிடேட் யாருங்கிற கேள்வி இருக்கு. இப்படி பல கேள்விகள் அதற்குள்ள இருக்கு இல்லையா? அதனால அது எப்படியான ஒன்றாக இருக்கும்? அது அதனாலதான் அந்த சாத்தியம், அந்த கூட்டணிக்கான சாத்தியம் ரொம்ப குறைவு அப்படின்னு நினைக்கிறேன். யாருடைய தலைமையை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுல சிக்கல் இருக்கு. டிவிக்கு கிளைம் பண்ற மாதிரி இப்போ பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கூட்டு வந்து தங்களுக்கு வெற்றியே சாத்தியம் என்று காட்டுகின்ற ஒரு முனைப்புல இருக்கும்போது, சில ஊடகங்கள் அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பும் கொடுக்கும்போது அதிமுக பணிந்து வந்து விடுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா அதிமுகவினுடைய கேரக்டர், இப்ப இருக்கிற அதிமுகவோட கேரக்டர் பாருங்க. அவங்க உட்கட்சி பூசல்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதில் அவர் கராராக இருக்கிறாரு. கட்சியை தன்னுடைய தலைமையில வைத்துக் கொள்வதே தான் அவருக்கு முதன்மையான நோக்கம். மற்ற எல்லா பிரச்சனையும் அதுக்கப்புறம் தான். கூட்டணி வலிமையாக வருதா, திமுகவை தோக்கடிக்கிறோமா, எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது அதிமுகவை இந்த 22% தக்க வைக்கணும். சட்டப்பேரவை தேர்தல்னா அது 25% அதை மாத்தி காட்டணும். இந்த மாதிரியான இடத்தை தாண்டி மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி, தங்களுடைய வாக்குகளை இழந்து தங்களுடைய அடையாளங்களை துறந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல முன்னேறி வருவதற்கு அங்க எந்த கட்சியுமே தயாராக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ, சிபிஎம், பிசிகே இவங்கெல்லாம் திமுக கூட்டணியோட இருக்கிற மாதிரி இந்த கட்சிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களுடைய நேச்சர் அப்படி, இந்த கட்சிகளுடைய இயல்பே அப்படி. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனோட வேலை செய்யறதுக்கான தன்மை அவர்களிடத்துல இல்லை. பேசுவோம்.